பவுலின் சந்தோஷத்தின் ரகசியம் பகுதி 2. பிலிப்பியர் நிருபத்தில் அதிகாரம் 2. நாம் வாழும் உலகமானது அனைத்து விஷயங்களிலும் வேறுபட்டிருக்கிறது. உதாரணமாக நிறத்தில், கலாச்சாரத்தில், ஜாதியில், இப்படி எல்லாவற்றிலுமே ஒற்றுமையை பார்க்கவே முடியாது. ஆனால் இவை அனைத்திலுமே சபையானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த சபையுமே பரிபூரணம் அல்ல. பிலிப்பியர் சபை கூட நல்ல சபையாக இருந்தாலும் அதிலும் ஒரு குறை இருந்தது. என்னவெனில் ஆவிக்குரிய ஒற்றுமை இல்லை. எனவேதான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் வசனத்தில் ஆவிக்குரிய 4 அம்சங்களை பற்றி சொல்கிறார். இவை 4மே ஒன்றை ஒன்று தொடர்ந்திருக்கும். அவை என்னவெனில் ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திப்பது. முதலில் நாம் சபையில் ஒரே சிந்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். பல்வேறுபட்ட மக்கள் ஒரே சபையில் இருக்கும்போது எப்படி ஒரே சிந்தை உடையவர்களாக இருக்க முடியும்? நாம் மற்றவர்களோடு அணுகும் முறை சரியாக இருக்க வேண்டும். நமது சிந்தை தான் நமது பேச்சையும் செயலையும் முடிவு செய்யும். கசப்பான சிந்தை இருந்தால் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். ஏனெனில் இந்த கசப்பான சிந்தையை வைத்து கொண்டு எந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும்? பாவம் பிறப்பதே சிந்தையில்தான். சிந்தை மாறாவிடல் நமது வாழ்க்கை மாறாது. இதற்கு தேவ வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நமக்குள் குடியிருக்க வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் ஏற்படும். சுயநலத்தில் வாழ்வதுதான் மாம்சத்துக்குரியவர்கள். இவர்களால் பிறரை மன்னிக்க கூட முடியாது. கோபம், கசப்பு வரும்போது அங்கேயே அவைகளை கொன்றுவிட வேண்டும். அவைகளை வைத்து ஏக சிந்தையில் வாழ முடியாது. அடுத்ததாக ஏக அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அவர் எள்ளளவு கூட சுயநலமின்றி எல்லோரிடமும் அன்பு காட்டினார். இந்த அன்புதான் நம் எல்லோருடைய இருதயத்திலும் ஊற்றப்பட வேண்டும். அவர் தனது ஆடுகளுக்காக உயிரையே கொடுத்தார். மூன்றாவதாக இசைந்த ஆத்துமாக்களாய். அப்போஸ்தலர் 1:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி எல்லா ஆத்துமாக்களும் ஒன்றாக ஆவியில் இசைந்திருப்பதுதான் இயேசுவின் சபை. இப்படிப்பட்ட சபையை எந்த வல்லமையாலும் ஒன்றும் செய்யவே முடியாது. மேலும் இப்படி இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்க வேண்டும். அதாவது இவர்களின் நோக்கமும் லட்சியமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்படி ஒன்றாக இருந்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் மூலமாக 5 இணக்கமான உறவுகளின் ரகசியங்களை சொல்லித் தருகிறார். நாம் இதுவரை செய்யாமல் இருக்கிற சில காரியங்களை செய்யுங்கள் என்கிறார். செய்து வருகிற சிலவற்றை விட்டுவிடுங்கள் என்கிறார். இது எளிதான காரியம் அல்ல. ஆனால் இயேசுவின் அன்பின் பெருக்கில் தான் செய்ய முடியும். சுயநலத்தை விட்டுவிட வேண்டும். அது மாம்ச பிரகாரமாக வருவது ஆவிக்குரியது அல்ல. சபை வளராதது கூட சுயநல நோக்கம்தான். சபைகளில் கள்ள போதனைகள் வருவது கூட சுயநல நோக்கம்தான். ஏனெனில் சுயநல நோக்கமுடையவன் பெருமை உடையவனாக இருப்பான். ஒன்றையும் வீண் பெருமையினால் செய்யக்கூடாது. மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை உடையவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை என்னவென்று சொல்வது? தன்னை முற்றிலும் தாழ்த்தி சீஷர்களின் கால்களை கழுவினாரே. தாழ்மைதான் நான் எவ்வளவு பாவி என்பதை உணர வைக்கும். பவுல் அதைத்தான் சொல்கிறார். பாவிகளில் நான் பிரதான பாவி என்கிறார். தன்னை தாழ்த்தும் ஒரு விசுவாசியால் தான் என்னுடைய ரட்சிப்பு தேவனுடைய கிருபையால் மட்டுமே என்று சொல்ல முடியும். எப்போதுமே
நம்மை பற்றியே, நமது கஷ்டத்தை, நமது பலவீனத்தையே சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? அப்படியெனில் சுயநலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய காரியங்களையும் தேவைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி மற்றவர்களையும் நாம் நோக்கும்போது தான் மற்றவர்களோடு ஒத்துப்போக முடியும். நமக்கும் ஒரு நிதானம் கிடைக்கும். இப்போது நாம் 5 முதல் 11 வரையுள்ள தாழ்ச்சியின் மகிமையான வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த பகுதியை நாம் திரும்ப திரும்ப படித்து ஆனந்த பரவசப்பட வேண்டிய ஒரு பகுதி. இப்பகுதிக்கு ஒப்பே இல்லை. சுயநலத்தையும் வீண் பெருமையையும் கற்றுக்கொண்ட நாம் மனத்தாழ்மையையும் சுயநலமற்ற அன்பையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாழ்மை நம்மை தேடி வரும்போது நம்முடைய பெருமை நம்மை விட்டு ஓடிவிடும். மனத்தாழ்மையையும் சுயநலமற்ற அன்பையும் சாதாரணமாக வெகு எளிதில் அடைய முடியாது. எனவே தான் பவுல் நமக்கு விலைமதிப்பற்ற இயேசு கிறிஸ்துவையே நம் கண்முன் படமாக கொண்டு வருகிறார். அவர் மனிதன் ஆவதற்கு முன்பு தேவனுடைய ரூபமாகவே இருந்தார். பிதாவுக்கு ஒப்பாகவே இருந்தார். அவருடைய சகல குணாதிசயங்களும் இவருக்குள் இருந்தது. இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது இவ்வளவு பெரிய தேவன் தனது ஸ்தானத்தை, தெய்வீகத்தை எனது என்று பிடித்து கொண்டிருக்கவில்லை. இந்த இடத்தைத்தான் பவுல் நமக்கு சுட்டிக்காட்டி கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே நமக்கும் இருக்க வேண்டும் என்கிறார். அவர் தன்னை வெறுமையாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தெய்வமாக இருந்தும் கூட தன்னை வெறுமையாக்கினார். யாருக்காக? நமக்காகத்தானே. இந்த அவருடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்? நம்மை அறியாமலேயே நன்றி பெருக்க ஏற்படுகிறதா? இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்துக்கொண்ட தாட்சி கோலத்தை பார்த்தும் நாம் தாழ்மை அடையவில்லை என்றால் வேறு எதை பார்த்துதான் கற்றுக்கொள்ளப் போகிறோம்? உண்மையாக இதுவரைக்கும் இப்பகுதியை உணராதவர்கள் இதை கேட்டு உணர்வடையுங்கள். நமது குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள் மனத்தாழ்மையும் சுயநலமற்ற அன்பையும் பார்க்க முடிகிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 12-13 வசனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. நாம் எல்லாவற்றோடும் நமது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அதற்கு முதலில் ரட்சிப்பு அடைந்திருக்க வேண்டும். அடைந்த ரட்சிப்பு நிலைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். அப்போது தேவன் நமக்குள் தொடர்ந்து வேலை செய்வார். நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறப்பதால் கோபாக்கினையின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். எனவே நாம் நமது பாவங்களை உணர்ந்து நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த மீட்பு பணியை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பும் போதுதான் ரட்சிப்படைய முடியும். தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது ரட்சிப்பல்ல. நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ரட்சிப்பு. வேதம் இதைத்தான் சொல்கிறது. இப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நமது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இது தொடர்ந்து நமது வாழ்வில் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இது நம்மால் முடியாது. விருப்பத்தையும் செய்கையும் தேவனே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரே நமக்குள் வேலை செய்கிறார். அதை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. அடுத்ததாக முறுமுறுப்பை பற்றி பார்ப்போம். முறுமுறுப்பு பொல்லாத பாவம் என்பதை நம்ம அநேகர் உணர்வதில்லை. முறுமுறுப்பு என்பது எதிலுமே திருப்தி அடையாமல் அதிருப்தியால் ஏற்படக்கூடிய ஒரு சுபாவம். இது ஏற்படுவதும் அவிசுவாசத்தால் தான். முறுமுறுப்பு பாவம் பிறப்பதற்கே காரணமாக இருக்கிறது. இது தேவனை அவமதிக்கிற ஒரு குணம். நாம் நமது வாழ்வில் முறுமுறுப்பு இல்லாமல் எச்சரிப்போடு வாழ்வது மிக மிக அவசியம். ஏனெனில் முறுமுறுப்பு இருந்தால் கிறிஸ்தவ சாட்சியை அழித்துவிடும். ஏனெனில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகில் பெரும்பான்மையும் சிருஷ்டிகரை மறுதலிக்கிற ஒரு நிகழ்வைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் எப்பொழுதுமே தர்க்கங்களும் புலம்பலும் அமைதியற்ற சூழலும் காணப்படுகிறது. இத்தகைய சூழலில் வாழும் நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக எப்படி திகழ்வது?
தேவனுடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையில் நாம் எப்படி நிலைத்திருக்கிறோமோ அவருடைய கிருபையும் நம்மில் நிலைத்திருக்கும். நமது ஆண்டவருடைய குணாதிசயங்களை மற்றவர்கள் பார்க்கும்படியாக நமது வாழ்க்கையும் பேச்சும் இருக்க வேண்டும். பவுல் தன்னுடைய அனுபவத்தோடு தான் தன் சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கு பின்வரும் வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், பவுலின் ஊழியக்காரர்களாகிய தீமோத்தேயுவும் எப்பாப்ரோதித்துவும் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வாறு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் என்பதை பற்றி அறியலாம். பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது 22ஆம் வசனத்தில், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று தீமோத்தேயுவின் உத்தம குணத்தை பற்றி கூறியுள்ளார். எப்பாப்ரோதித்துவை குறித்து, என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனும் ஆகிய எப்பாப்ரோதித்து என்று சொல்வதிலிருந்து அவன் பவுலோடு எவ்விதங்களில் ஊழியம் செய்த ஒரு தெய்வ மனிதன் என்பதை அறிய முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அப்போஸ்தலர்களுக்கு முன் உதாரணமாக இருந்தார். நமக்கு அப்போஸ்தலர்கள் முன் உதாரணமாக இருக்கின்றனர். சபை என்று வந்தால் ஒரே நோக்கத்தோடு சுவிசேஷத்திற்காக நிற்பதுதான். தீமோத்தேயுவும் எப்பாப்ரோதித்துவும் கிறிஸ்துவுக்காக உண்மையாக உழைத்தவர்கள். இவர்களை பற்றி பவுல் அநேக காரியங்களை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கள் சபை போதகர் முரளி அவர்கள் இவர்கள் இருவரை பற்றி 2 பிரசங்கங்களையே நிகழ்த்தினார். நமது சபைகளிலும் உடன் ஊழியர்கள் போதகரோடு சேர்ந்து உழைக்க வேண்டும். இவர்களைப் போல நமது பிள்ளைகளும் வளர வேண்டுமென்றால் சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் வசனங்களை சொல்லி கொடுத்து வளர்த்த வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பவுலை போல சந்தோஷமடைய வேண்டுமென்றால் இவற்றை கேட்டு உடனே விட்டு விடுவதல்ல. எங்கள் சபை போதகர் அடிக்கடி சொல்வார், சத்தியங்களை போதனைகளை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் மாடு அசை போடுவது போல அசை போட வேண்டும் என்று. கேட்ட சத்தியங்களை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அவைகளை உணர்ந்து நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த புரிதலின் வழியாகவும் நீங்கள் உணர்வடைய வேண்டிய பல காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி.